கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை தான் சங்கீதம் 10:1-3. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரெடுக்கிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்து இருக்கிறீர்? 3வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் தீங்கு நாளில் மறைஞ்சிருக்கிறது போல இருக்கலாம். துன்மார்க்கன் அந்த நேரத்தில் செழிக்கிறது போல இருக்கலாம். துன்மார்க்கன் அவன் நினைச்சதை பெற்றுக்கொண்டு அவன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழுகிறது போல ஒரு பிக்சர், ஒரு படம் நமக்கு முன்னாடி தோணலாம். அடுத்த வசனம் 4வது வசனத்தில் போட்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். எத்தனை ஆபத்தானது, எத்தனை கொடிதானது! நமக்கு முன்னாடி துன்மார்க்கன் செழித்து வளரும் பொழுது நாம் நினைப்போம், இவன் நினச்சதெல்லாம் பெற்றுக்கொள்கிறானே, ஆனால் நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேனே, நான் ஏசப்பாவை ஆராதிக்கிறேனே, நான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறேனே, நான் நினச்சது வரலையே, தாமதமாக இருக்கிறதே. ஒரு டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுறவங்க கூட, ஒரு ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணுறவங்க கூட எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. என்னுடைய ஆட்டோ வந்துட்டா, என் பஸ்ஸு வந்துட்டா, நம்ம எல்லாம் பஸ் ஏறும் பொழுது நம்ம ரூட் நம்பர் பஸ்ஸு வருகிறதற்காக காத்து கொண்டே இருப்போம். உட்காந்துருப்போம், கால் வலிக்குதுன்னு உட்காந்துருப்போம். திடீர்னு ஒரு பஸ் வரும், ஆனால் அதில் நம்பர் போர்டில் அந்த பேர் என்ன எழுதியிருக்கு, நம்பர் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. அதனால் எழும்பி போய் நிற்போம். கிட்டத்தில் வந்த பிறகு தான் தெரியாது, வேறு ரூட்டு பஸ்ஸு, இது நம்ம போக வேண்டிய ஊருக்கு போகாது. திரும்பியும் போய் உட்காந்துருப்போம். இப்படி 5 பஸ்ஸையும் 10 பஸ்ஸையும் 20 பஸ்ஸையும் 30 பஸ்ஸையும் நம்ம கடத்தி விட்டுட்டு நம்ம பஸ்ஸுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அல்லவா? இதே போல தான் கர்த்தர் நமக்கு எப்பண்டா உதவி செய்வார்னு ஒவ்வொரு தேவ ஜனங்கள் காத்திருக்கும் பொழுது, நமக்கு முன்னாடி துன்மார்க்கமாக வாழுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறவர்கள் சீக்கிரமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரே மௌனமாக இருக்கிறீர்? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கிரியை செய்யவில்லை என்றெல்லாம் நாம் கேட்கும் பொழுது அந்த 1வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? Why are you standing away from me, Lord? ஆபத்து நேரிடும் சமயங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர்? Why are you invisible, Lord? எதற்கு மறைந்தீரப்பா? Why are you hidden? எதற்கு மறைந்திருக்கிறீர்னு உள்ளத்திலிருந்து கேட்கும் பொழுது தேவ ஜனங்களே, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஆவியானவர் இன்னைக்கு இடைப்பட்ட ஒரு ரகசியம். The answer of God sometimes it can be a silence. சில நேரங்களில் கர்த்தர் அமைதியாக இருக்கிறதே நம்மளுடைய மறு பதில் தரக்கூடிய நேரமாக இருக்கும். ஆண்டு ஒன்றுமே பேசாட்டியும் பேசிக்கொண்டு இருக்கிறார். Still God is not speaking anything, He is still speaking. Because silent is the great answer from God. God is still speaking in His silence. அவருடைய அமைதியில் அவர் ஏதோ பேசி கொண்டிருக்கார். அவர் வாய் திறந்தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் மௌனமாக இருக்கிறார்னா ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அவர் மறைந்து இருக்கிறார்னா ஏதோ ஒன்று சொல்லுகிறார். அவர் பேசவே இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லுகிறார். என்ன தான் சொல்லுகிறார்னு துன்மார்க்கனை ஏறிட்டு பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது, அவன் நிச்சயித்தது கிடைக்கிறது. அவன் தேவனுடைய இல்லாதவனாக இருக்கிறான். அவனுக்கு நரகம் ஆயத்தமாக இருக்கிறது. அவனுக்கு இயேசு என்ற அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் அவன் கழுவப்படவில்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறான். சங்கீதம் 1:6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும். Destruction is the result of their progress. அவர்களுடைய முடிவு அழிவு. புல்லை போல் வேகமாக வளருவார்கள், புல்லின் பூவை போல் உதிரி போவார்கள். ஆனால் நீதிமான்களோ பனையை போல செழிப்பார்கள். புல்லையும் பனைமரத்தையும் வளர விடுங்கள், புல் நாளைக்கே வளரும். கம்பம்புல்னுடைய வித்தை எடுத்து தூவி பாருங்கள், ஒரு நெல்லை எடுத்து தூவி பாருங்கள், அடுத்த நாள் வளர ஆரம்பிக்கும், குருத்து வளரும். ஆனால் ஒரு பனைமரம் வளருகிறதுக்கே 15 வருஷம் ஆகுகிறது. அதனுடைய ஒரு பனங்காயை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு 10 வருஷம் 15 வருஷம். அநேக பனைமரங்கள் எல்லாம் 50 வருஷமாக நின்று கொண்டிருக்கிறதே. காரணம் என்ன? ஸ்லோ அண்ட் கிராஜுவல் growth, படிப்படியான உயர்வு, தேவன் தருகிற உயர்வு. மனிதனுடைய உயர்வல்ல. எந்த மனுஷனும் நான் உன்னை உயர்த்தினேன், நான் உனக்கு பிச்சை போட்டேன்னு சொல்கிற லெவலில், கர்த்தர் விடாத லெவலில் கர்த்தரே உங்களை உயர்த்துகிறார்.
கர்த்தருடைய ஆவியானவரே உங்களை நடத்துகிறார். தேவ ஜனங்களே, while God is not speaking anything, still he is speaking great things, great mysteries. கர்த்தர் எதுவுமே பேசலன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை உற்று பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் மௌனமாக இருந்தாலும் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஸ்டில் he is speaking. துன்மார்க்கனை குறித்து ஒன்றுமே சொல்லலை. சங்கீதக்காரன் புலம்புகிறான், ஆண்டவரே ஏன் மறைந்து போகிறீர்? ஆபத்தில் அவர் மறைந்து போகலை. அவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சகோதரி உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். சகோதரா உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவர் பேசலைன்னு நினைக்கிறீங்க, உண்மையாகவே அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் பேசும் பொழுது நம் இருதயம் நிரம்பும். நீங்கள் கவனித்து பாருங்கள். லிசன் டு ஹிம். நீங்கள் கவனித்தால் அவர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் உணர முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துவார். ஒரு முறை என்னுடைய அறையில் நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தில் இயேசுவை பார்க்கிறேன். என் அறையில் தோன்றுகிறார். அவர் என்னோடு பேசுகிற சத்தம் கேட்கிறது. ஆனால் அவருடைய வாய் அசையவே இல்லை. நான் அசந்து போனேன். வாயை திறக்காமல் எப்படி பேசுகிறார்? நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அநேக தேவதாசர்கள், தரிசனங்களை பார்த்த அநேக தேவதாசர்கள் பேசுகிற, அவர்கள் பார்த்த தரிசனத்தில் என்ன நடந்ததுன்னு அவர்கள் சொல்லும் பொழுது, ஆப்பிரிக்கா போன்ற அமெரிக்கா போன்ற பல தேசங்களில் உள்ள நண்பர்களோடு அவர்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுகிறேன். அவர்கள் எல்லாரும் நான் சொன்ன அதே காரியங்கள், நான் பார்த்த அந்த விஷயம் அவர்களும் பார்த்துருக்குறாங்க. பைபிளில் கூட இயேசுநாதர் செவுறு வழியாக தான் உள்ளே வந்தார். கதவு திறந்து உள்ளே வரல. God can enter in any locked room. He no need to enter only by the door. கதவு வழியாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் சும்மா பூட்டியிருக்கிற ரூமில் வந்துடுவார். அப்படி தான் என்னுடைய அறையில் அவர் காட்சி அளித்தார். என்னோடு பேசினார். சத்தம் கேட்டேன். ஆனால் வாயை திறக்கவே இல்லை. அப்போ தான் ஒரு அனுபவம் உள்ள தேவ மனுஷன் சொன்னார், த லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்பிரிட் ரிலம் இஸ் லைட்டுன்னு சொன்னார். God can speak without tongue. அவருக்கு நாக்கு இல்லாமல் பேச முடியும், வாய் இல்லாமல் பேச முடியும், சத்தம் இல்லாமல் பேச முடியும். அவர் எல்லாம் படைத்தவர். ஆவிக்குரிய மண்டலத்தில் வெளிச்சம் வார்த்தையாக இருக்கிறது. தேவ பிரசன்னமே அதில் வார்த்தை இருக்கிறது. தேவ பிரசன்னத்திலே அவர் நம்மள்ட்ட என்ன செய்யணும்னு பேசிடுறாரு. நான் இதை ஏன் சொல்லுகிறேன்னா, தேவ ஜனங்களே, ஆண்டவர் பேசாத போல இருந்தாலும் பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசாத போல் இருந்தாலும் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களோடு தான் பேசுகிறார். அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பேசுகிறார். டீப் இன் யுவர் ஹார்ட் somebody is whispering. That is the Holy Spirit. உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். மகனே, பொறுமையாயிரு. காலம் தாண்டவில்லை. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உன் வாழ்க்கையை மாற்றுவேன். உனக்குரியதை உன் கையில் தருவேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, அதுதான் அந்த பரிசுத்த ஆவியின் சத்தம். இன்றைக்கி உங்களுக்குள்ளே துணிக்கிறதா என்று செக் பண்ணி பாருங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? சைலண்ட் இஸ் நாட் அ சைலண்ட். இட் இஸ் த ஆன்சர் ஆஃப் காட். வைல் காட் இஸ் சைலண்ட், ஸ்டில் இஸ் ஸ்பீக்கிங். கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் செப்பீங்களே. அன்பான ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரை நீர் பேசலை, நீர் மறைந்திருக்கிறீர் என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த வசனம் மூலமாக நீர் அவர்களோடு பேசி கொண்டு இருக்கிறீர் என்பதை உணர்த்தினதுக்காக நன்றி. கவலையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தைரியத்தை பெற்றுக்கொள்வார்களாக, பலனை பெற்றுக்கொள்வார்களாக, புதிய கிருபையை பெற்றுக்கொள்வார்களாக. எழும்பி அவர்களுடைய பிரயாணங்களை செய்ய உதவி செய்யுங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் சந்தோஷமாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் வந்தவர்களையும் புதிதாக இந்த ப்ரேயர் டைம் பார்க்குறவங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நம்ம சேனலில் ஆவிக்குரிய அநேக ரகசியங்களை நம்ம போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை பார்க்காதவங்க பார்த்து அதிலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். 100 நாள் ஜெபம் அட்டன் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, இது வரைக்கும் பண்ணலைன்னா ஒரு 100 நாள் ஒதுக்கி வச்சு ஜெபிங்க. நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே 100 நாள் ஜெபத்தினுடைய முதல் வீடியோ கீழே இருக்கும். அந்த லிங்க் கீழே உங்களுக்கு வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்பொழுது கிடைக்கும். உங்களுக்கு ஆவியானுடைய நடத்துதல் இருந்துச்சுன்னா, நெடுநாள் போராட்டம், கட்டுகள் இருக்குதுன்னா நீங்கள் அதை பார்த்து தினமும் ஜெபிக்கலாம். அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 நபர்களுக்கு மேலே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. கேன்சரை ஹீல் பண்ணியிருக்கிறாரு. பிசாசுகள் ஓடி இருக்கிறது. அநேகருடைய திருமண தடைகள் உடைந்திருக்கிறது. ஏராளமான சாட்சிகள் அந்த 100 நாள் ஜபத்தில் நடந்தது. தேவ ஜனங்கள் புதிதாக பார்க்கிறவர்கள் எனக்கு ஒரு ப்ரேயர்
சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே ப்ரேயர் டைம் சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்து உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருங்க. வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து எகைன் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஆவியானவர் நடத்துகிற பிரகாரமாக வீடியோஸ் உங்களுக்காக வரும். நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிருங்க. எல்லா வீடியோஸையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. நம்ம ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக.